Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இக்கட்டில் கிடக்கிற பிள்ளைகளுக்கு நேராய் ஒரு ரட்சிப்பு இறங்கி வருகிறதாம். அவருடைய ரட்சிப்பு இறங்கி வந்து என்ன பண்ணுகிறதாம்? அதாவது இக்கட்டில் கிடக்கிற மனிதனுடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்குதாம். அந்த இக்கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கட்டளையிட போகிறாராம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பல வகையில் பல வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். நான் பயங்கரமாய் சில பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு அடைக்கலம் எங்க இருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை. இங்க போனா அடைக்கலம் கிடைக்கும், அங்க போனா அடைக்கலம் கிடைக்கும், யாராவது ஒரு சில வார்த்தைகள் பேசினா கொஞ்சம் அடைக்கலம் கிடைக்குமேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நேராய் அவருடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து சொல்லுகிறது, அவரே உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பாராம். அதனால உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவர் துடைப்பார். அதனால உங்க கஷ்டத்தை எல்லாம் அவர் மாத்துவாராம். அதனால உங்களுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் பிடுங்குவாராம். ஒரு வேத வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தாவீது அழகாய் சொன்னார். வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதில் 39வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, இக்கட்டு காலத்தில் நாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் நெருக்கப்படும் பொழுது, ஏதாவது ஒரு விதத்தில் நம் இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிற வேளையில் அவர் வருவாராம். உங்கள் அண்டையிலே வந்து உங்க கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கட்டளையிடுவாராம். என்ன அழகா அவர் சொல்றாரு பாருங்க, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருமாம். யார் அந்த நீதிமான்? யார் அந்த நீதிமான்? ஒரு பெரிய கேள்வி வருகிறது. அதாவது நீங்கள் நீதிமானா என்று கேட்டால், யார் கேட்டாலும் வைராக்கியமா சொல்லுங்கள், ஆமா நான் நீதிமான் தான் சொல்லுங்க. எப்படி நீதிமான்? அதாவது பாவம் செய்யாமல் இருக்கிறவன் நீதிமானா, அல்லது புனிதனா இருக்கிறவன் நீதிமானா, அல்லது உண்மையும் உத்தமமா இருக்கிறவன் நீதிமானா? ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். எந்த மனுஷன் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசிக்கிறீங்களோ அந்த மனுஷன் நீதிமான் என்று எழுதப்படுகிறது. நீங்கள் அவரை விசுவாசித்தால், அந்த நீதிமானை நீ விசுவாசித்தால், அந்த நீதிமான் உங்களை நீதிமான் என்று எண்ணுவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் இந்த வேத வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். எந்த மனுஷன் கர்த்தரை அதிகமா நம்புகிறானோ, விசுவாசிக்கிறானோ, அந்த மனுஷன் நீதிமான். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, நான் நீதிமான் அல்ல, நான் வேதத்தை தூக்க நீதிமான் அல்ல, ஆலயத்துக்கு போறதுக்கு நீதிமான் அல்ல, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நம்பிக்கை இருக்குது என்று சொல்லுகிறீர்கள் பாருங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை நீதிமானாக்குகிறது. அந்த நம்பிக்கை தான் உங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்த்துகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன் பதறான். அதுதான் இந்த வேத வசனத்தின் மூலியமா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலமா. அதாவது அவரை நீங்க அதிகமா நம்பி, அவரை அதிகமா விசுவாசித்து, அவரை நோக்கி பார்த்து, அவர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே பல துன்பங்கள், பல காற்றை போல பிரச்சனைகள், கடலை போல பிரச்சனைகள், அதாவது அநேக பாடுகளின் நிமித்தம் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை பார்த்துதான் சொல்லுகிறார், பயப்படாத, என்னை நீங்கள் நம்பினதின் நிமித்தம் நீங்கள் எந்த இடத்திலையும் தத்தளிப்பதில்லை, உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கட்டளையிடுகிறேன். அந்த அடைக்கலம் எது தெரியுமா? என் இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்த ஓங்கிய புயம் உங்களுக்கு நேராய் வந்து ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும். அவருடைய கரம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவருடைய கரம்தான் உங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுக்கும். அவருடைய கரம்தான் என்ன சொல்லப்படுகிறது? அடைக்கலமா. அவர் ஓங்கிய புயத்தினால் எந்த ஆபத்தும் உங்களை தொட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவர் அழகாய் உங்களை பத்திரமாய், கோழி தன் குஞ்சுகளை எப்படி மறைக்கிறதோ அப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தினாலே மூடிக்கொள்வார். எந்த தீங்கும் வராது.
எந்த போராட்டமும் வராது, எந்த சஞ்சலமும் வராது. ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். அவரை நம்பிட்டீங்கன்னா நீங்க தான் நீதிமான். அவரை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க தான் நீதிமான். அவர் நீதிமான் என்று உங்களை எண்ணி விட்டார் என்று கேட்டால் உங்களுடைய ரட்சிப்பு அவருடைய கரத்தில் இருக்குது. உங்களுடைய ரட்சிப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால் அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். அந்த வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். எங்கிருந்து வரும்? சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். அது இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கலம். நம்ம எந்த இடத்துலலாம் சிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த கண்கள் பார்க்கும். அவர் பரிசுத்தருடைய கண் பார்க்கும். யாரை நீங்க நம்பி கொண்டிருக்கிறீங்களோ அவர் பார்ப்பார். அவர் பார்த்து அவர் இறங்கி உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த வேளையில் உங்களுடைய தத்தளிப்பின் பாத்திரங்கள் பிடுங்கப்படும். அவர் சொல்லுவார், என்னுடைய சமாதானத்தையும் என்னுடைய ஆறுதலையும் நான் கொடுக்கிறேன். என்னை நீ நம்பினபடியால், என்னை நீ விசுவாசித்தபடினால் உனக்கு நிச்சயமாய் என்னிடத்திலிருந்து ஒரு அடைக்கலம் இறங்கி வரும் என்று அவர் சொல்லுவார். அவருடைய அடைக்கலம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பயங்கர பலமானது. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பலன், அவருடைய நன்மை, அவருடைய அடைக்கலம். அவருடைய அடைக்கலத்தை இந்த வேளையில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய வேலையிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் பத்திரமாய் உங்களை பாதுகாப்பார். இந்த காலை வேளையில் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வீட்டையும் அவர் அபரித விதமாய் ஆசீர்வதித்து அடைக்கலம் கொடுப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துறப்பா. என்னை விசுவாசிக்கிற மனுஷனுடைய ரட்சிப்பு என் கையில் இருக்கிறது. அவருடைய இக்கட்டு நாளிலே நான் இறங்கி அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுப்பேன் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலம் உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். போக்குவரத்தில் அடைக்கலமா இருங்க, அவர் வேலை ஸ்தலத்தில் அடைக்கலமா இருங்க. இன்னும் பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்பதாக அவர்களை அடைக்கலமா வைங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தை ஓங்கிய புயத்துல மறைத்து அவர்களுக்கு சத்துவத்தின் வல்லமையை கொடுத்து அடைக்கலத்தை கொடுத்து அவர்கள் நீங்க பத்திரமாய் நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இந்த காலை வேளையிலே நீர் அடைக்கலத்தை கொடுக்க வல்லமை நிறைந்த தெய்வமா இருக்கிறீர். உம்முடைய அடைக்கலம் உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.